தாவேக்கா தரப்புல இருந்து ஒரு அறிக்கை விட்டிருந்தாங்க. யாருமே வந்து தாவேக்கா சார்ந்த நபர்கள் வந்து எந்த பேட்டிகள்லையும் கொடுக்கக்கூடாது. அதுதான் ஏன் அப்படின்னா, அந்த இன்ஃபர்மேஷன் வந்து 2 நாள்லயே டிவோர்ஸ் இஷ்யூ வந்தது, கேஸ் வெளியில வந்தது. அமித்ஷா பேசிட்டு இருக்கிறாரு, பவன் கல்யாண் பேசிட்டாரு, 90 சீட்டு, துணை முதல்வர் பதவி, இப்படின்னு ஒரு பொய்ய இவங்களா வந்து கட்டமைச்சு அந்த பொய்யிலே ஒரு உலகத்தை கட்டமைச்சு அதுல விவாதம்லாம் நடத்திட்டு இருக்காங்க. அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி தான் டாடா. இதே சிபிஐ கரூர் விசாரணை சிபிஐ வழக்குக்காக செந்தில் பாலாஜி அப்படின்ற ஒரு பர்சனும் போயிருக்காரு. நாங்க தான் சிபிஐ கேட்டோம். இப்போ எங்களை வந்து எங்க தலைவரை அதை சாட்சியா கூப்பிட்டு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன நடந்தது சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. செந்தில் பாலாஜி எதுக்கு கூப்பிடுறாங்க? ஆதவ் அர்ஜுன் பையில வந்து மது பாட்டில் இருந்தது, இதெல்லாம் எப்படி தெரியும்? சரி, அந்த நம்மளோட ஏர்போர்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸர் கிளீனா சொல்லியிருக்காரு, அந்த பேகேஜ்ல ஒருத்தரோட பேகேஜ்ல ஷேவிங் செட் இருந்தது, அதுல ஒரு சிசர்ஸ் இருந்துச்சு, அதை நீக்கிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. இதுதான் நடந்தது. மது பாட்டில் இருந்துச்சு, அதை கொடுத்தாரு, எப்படி பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. விழாத்துக்குள்ள மாணவி சம்பவம் தான் நீங்க சொல்றீங்க. அந்த பொண்ணு வந்து 6:30 PM மிஸ்ஸிங். தன்னுடைய வீட்டுல இருந்து 300 மீட்டர் பக்கத்துல தான் வந்து ஒரு காட்டுக்குள்ள இருந்தது. அப்ப இது யாரோட மெத்தனப்பு? இந்த துறைக்கு யார் அமைச்சர்? முதல்வர் தானே. அவர் ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காரு. 33 மாணவர்கள் பள்ளியில் அந்த உணவு சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க. அதான் சொல்றேன், இவங்க வாழ்ற தமிழ்நாடு வேற எங்கேயோ இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி அப்ப நாங்க வந்து கல்வியில முதலிடமா இருக்கிறோம், நாங்க வந்து மருத்துவத்துல வெக்கமே இல்லையே, சூடு சொரணம் ஒண்ணுமே கிடையாது. தி எக்ஸ்போஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரவீனா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தாவேக்காவின் தேசிய செய்தி தொடர்பாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு தான். வாங்க பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீண்ட இடைவெளி, எதற்காக இந்த நீண்ட இடைவெளி? ரொம்ப நீண்ட இடைவெளி தான் இல்ல, ரொம்ப பக்கம் தானே. ஏன்னா பெரும்பாலும் எனக்கு வந்து இந்த பொதுக்கூட்டங்கள் போக வேண்டியிருந்தது, கேம்பெயினிங் வெவ்வேறு ஊர்களில், அதனால தான் இந்த இடைவெளி. இல்லை, அதாவது வந்து தாவேக்கா தரப்புல இருந்து ஒரு அறிக்கை விட்டிருந்தாங்க. யாருமே வந்து தாவேக்கா சார்ந்த நபர்கள் வந்து எந்த பேட்டிகள்லையும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆத்தரைஸ்டு இல்லாதவங்க, யாருக்கெல்லாம் வந்து அனுமதி இல்லையோ அவங்க எல்லாம் பேசக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஓகே, அதுதான் ஏன் அப்படின்னா, அந்த இன்ஃபர்மேஷன் வந்து 2 நாள்லயே டிவோர்ஸ் இஷ்யூ வந்தது, கேஸ் வெளியில வந்தது. இப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஓகே இந்த விவாகரத்து இஷ்யூ வெளியில வரும்னு தெரிஞ்சுதான் யாருமே பேசல. உறுதியா நான் சொல்றேன், அதுக்கு தொடர்பே இல்லை. யாரெல்லாம் சில பேரை பேசுங்கன்னு சொல்லியிருப்பாங்க, சில பேரை வந்து கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவங்க இருப்பாங்க இல்லையா, ஒரு சில ஊடகங்கள் அவங்கள கூட்டு போயிட்டு நிகழ்ச்சி நடத்திட்டாங்க. அதுக்காக கொடுக்கப்பட்ட தகவல் தான், அதுக்கு இருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இப்போ வந்து ஓகே, உங்களுடைய அந்த நீண்ட இடைவெளிகள்ல ஒரு கிட்டத்தட்ட 15 நாட்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். 15 நாள் நீண்ட இடைவெளியா? சரி, அப்படிதான் இருக்கு. ஏன்னா வந்து எல்லாருமே சுத்தி தாவேக்கன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த டைம்ல இப்ப தாவேக்காக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கணும், இல்ல வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னா யாருக்கிட்டையும் பேச முடியாத ஒரு சூழல்ல நாங்களும் மாட்டிக்கிட்டோம்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. முதல்ல வந்து இந்த சிபிஐ வழக்குல இருந்தே வந்துடல சார். இப்போ சிபிஐ விசாரணை முடிந்து விஜய் அவர்கள் வெளியில வரும்போது பண்ண அந்த ரியாக்ஷன் அப்படின்றது பெரும் பேசு பொருளா மாதிரி இருக்கு. பிகாஸ் ஒவ்வொரு டைமும் போயிட்டு வரும்போது ஒவ்வொரு மாதிரியான ரியாக்ஷன் இருந்தது, ரொம்ப கேஷுவலா இருந்தது. பட் இந்த தடவை அப்படி இல்லை, ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட் தெரிஞ்சது, பயங்கரமான ஒரு ஸ்மைல் தெரிஞ்சது. பிகாஸ் வந்து அதை நம்ம எப்படி பார்க்கலாம், எப்படி எடுத்துக்கலாம்? எப்போதுமே கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற தலைவர் தான், எப்போதுமே மக்களை பார்க்கும்போது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற தலைவர் தான், அதை தான் வெளிப்படுத்துகிறார். ரெண்டாவது, இது வந்து ஒரு அதுக்கு முன்பு நடந்த பல்வேறு வதந்திகள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அவதூறு தான் அது. இதோ அமித்ஷா பேசிட்டு இருக்கிறாரு, பவன் கல்யாண் பேசிட்டாரு, 90 சீட்டு, துணை முதல்வர் பதவி, இப்படின்னு ஒரு பொய்யை இவங்களா வந்து கட்டமைச்சு அந்த பொய்யிலே ஒரு உலகத்தை கட்டமைச்சு அதுல விவாதம்லாம் நடத்திட்டு இருக்காங்க. ஒரு அன்கன்ஃபர்ம்டு, அதாவது அன்கன்ஃபர்ம்டு ரிப்போர்ட் கூட சொல்ல முடியாது, ஒரு பொய் செய்தி. அந்த ஒரு பொய் செய்தியை எவ்வளவு தூரம் வந்து இந்த ஊடகங்கள் முன்னெடுத்துட்டு போக முடியும் அப்படின்றது அப்படி நடந்தது. அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி தான் டாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. அப்படிதான் நான் நினைக்கிறேன். he will never yield to any pressure. அதுதான் வந்து அதையும் தான் அதை வெளிப்படுத்தினார் தான். அப்போ வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி கூட்டணிக்கான அழுத்தமும் ஒரு பக்கம் கொடுக்கப்பட்டுச்சான்ற ஒரு கேள்வி. இல்லம்மா, அது நாங்க தானே முடிவு பண்ணோம். கூட்டணியை பொறுத்தவரையும் தலைவர் தான் முடிவு பண்ணுவாரு, அதற்கான அதிகாரத்தை அவர்கிட்ட தான் கொடுத்துருக்காங்கல்ல. அவர் தானே முடிவு பண்றாரு, அவர் முடிவு பண்ணி தானே சொல்றாரு மக்கள்கிட்ட. இல்ல, இப்ப என்னன்னா சிபிஐ வழக்கு, கரூர் சம்பவத்தை வச்சு ஒரு பக்கம் என்டிஏ வந்து அழுத்தம் கொடுத்ததா அப்படின்றதுதான் கேள்வி. அழுத்தம் கொடுத்தது கொடுக்கலன்றது செகண்டரி. ஓகே, எதுக்கு நம்ம ஈல்ட் ஆகணும்? இப்படி கூட்டணி போகணும்னு நினைச்சிருந்தா அன்னைக்கே போயிருக்கலாமே.
எதுக்கு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும், இவ்வளோ முயற்சிகள் எடுக்கணும். இவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. அது மெயினாக இது எப்படி நடக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூ நோ த ரியாலிட்டி. ஓகே, மார்ச் 15 14ஆம் தேதி இங்கே எங்கள் தலைவர் கிளம்புறாரு இல்லையா, இதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு இந்தியா டுடேல ஒரு நியூஸ் வெளியாச்சு. அந்த நியூஸ் என்ன சொல்லிச்சுன்னா, திமுக இன்டர்னலாக ஒரு சர்வே எடுத்தாங்க. ஓகே, அந்த சர்வேல திமுக சர்வே நான் சொல்றது, இதை வந்து யார் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா பிரமோத், இந்தியா டுடே ரிப்போர்ட்டர் பிரமோத் வந்து இந்தியா டுடேல ஒரு பீஸா வெளியிட்டிருப்பாரு. திமுக இன்டர்னல் சர்வே நடத்துச்சு. அந்த திமுகவோட இன்டர்னல் சர்வேல திமுக தான் லீடு ஆகுது. ஆனா மைனாரிட்டி ஓட்ஸ் ஃபுல்லா தாவேகாக்கு ஷிஃப்ட் ஆகுது அப்படின்றது திமுகவோட இன்டர்னல் சர்வே. இதை எப்படி அவங்க கவுண்டர் பண்றது? இது ஒரு பக்கம். அன்னைக்கே இது ஆரம்பிச்சிச்சு. இந்த சர்வே வந்து வர்றதற்கு ஒரு 2 நாள் முன்னாடியே தாவேகா என்டிஏ கூட்டணின்னு லைட்டா பேச ஆரம்பிச்சாங்க. மார்ச் 14ஆம் தேதி எங்க தலைவர் டெல்லி கிளம்புறாரு. மார்ச் 13ஆம் தேதி இங்க சிஎம் வந்து எல்லா பாப்புலர் நியூஸ் சேனல், பாப்புலர் நியூஸ் மேகசின்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ் இந்த எடிட்டர்ஸோட மீட்டிங் போடுறாரு. இதுவும் செய்தியில வந்தது தான். ஓகே, அதுக்கு அடுத்த நாள்லேருந்து இது பூதாகரமா போகுது. ஓகே, அப்ப இந்த லிங்க் உங்களுக்கு புரியுதுங்களா? இன்டர்னல் சர்வேல மைனாரிட்டி ஓட்ஸ் ஆர் ஷிஃப்டிங் டு தாவேகா அப்படின்றது டிஎம்கே இன்டர்னல் சர்வேல வந்து அவங்களுக்கு கிடைத்த செய்தி. அதை இந்தியா டுடே வெளியிடுச்சு. அதற்கு அடுத்த நாள்லேருந்து என்டிஏ கூட்டணின்னு உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. 13ஆம் தேதி சீஃப் மினிஸ்டர் வந்து இந்த எடிட்டர்ஸ் எல்லாம் மீட் பண்றாரு. அதுக்கு அடுத்த நாள் இது பிக்கப் ஆகுது, பயங்கர பூதாகரமா போகுது. இப்ப இந்த நியூஸ்க்கு பின்னணி என்னன்றது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இப்போ எப்படியாவது மைனாரிட்டிஸ் வந்து தாவேகா கிட்ட இருந்து விலகிடணும், அதுக்கு என்ன வழி? அப்ப இன்டர்னல் சர்வே இவங்க என்ன பண்றாங்க, இந்தியா கூட போகுது, பாஜக கூட பேசிட்டாரு, அமித்ஷா கூட பேசிட்டாரு அப்படின்னு ஒரு கதையை பரப்பி விடுறாங்க. அது வந்து ஒரு சேனல் பிக்கப் பண்ணி 2 சேனல் பிக்கப் பண்ணி எல்லா சேனல்களும் அதை வந்து பேச ஆரம்பிச்சாங்க. அதற்கு பின்னாடி நடந்தது இதுதான். ஒரு சில சேனல் டிபேட்டே பண்றாங்க. டேய், ஒரு பொய் செய்தியை வச்சுட்டு டிபேட் இல்ல, நாங்க வந்து தொகுதி பங்கீடே பிரிச்சுட்டோம். நீங்க வேற 60 சீட்டு, துணை முதலமைச்சர் பதவி எல்லாமே பிரிச்சு இதெல்லாம் எங்க இந்த ஆரிஜினேட்டர் பவன் கல்யாண் தான் பேசினாரு அப்படின்னு சொல்லி பவன் கல்யாண் தன்னோட நீர்காணல்ல மறுத்துட்டாரு. அப்படிலாம் நான் பேசலன்னு சொல்லிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி இல்லைங்க நாங்க பேசலன்ட்டாரு. நயினார் நாகேந்திரன் இல்லைங்க நான் பேசலன்ட்டாரு. அப்போ இவங்க ஒரு பொய் செய்தியை பரப்பி விட்டுட்டு இப்ப என்ன சொல்றாங்க, விஜய் தான் அதுக்கு வந்து மறுப்பு தெரிவிக்கணும், விஜய் தான் உண்மை, டே நீ பொய்யா சொல்லிவிட்டு அதுக்கு எப்படி நான் வந்து இல்லைங்க நீங்க சொன்னது பொய், ஹம்பாக்கா இருக்குல்ல இது மொத்தமா. இதுதான் இந்த பின்னாடி நடந்தது. ஓகே சார், ஓகே. இப்போ அது இந்த என்டிஏ ஃபார்ம் இப்படி அதிகமா பேசுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஒருவேளை கூட்டணிக்கு போனாதான் திமுக வீழ்த்த முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட வந்து விஜய் எடுக்கிறாருன்றதுதான் எல்லாருடைய ஆஸ்பெக்ட்லயும் இருந்தது. இல்லம்மா, அது வந்து வெளியில் பூசப்பட்ட பூச்சி. உண்மையிலே திமுகவுக்கு பயம். ஓகே, அதனால வந்து திமுக கட்டமைச்ச ஒரு பொய் பிரச்சாரம் தான். மைனாரிட்டி ஓட்டு வந்து ஒரு 50 லட்சம் ஓட்டு. அந்த 50 லட்சம் ஓட்டு எங்க ஸ்விங் ஆகுது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த மைனாரிட்டிஸ் இங்க வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறாங்க. அதெல்லாம் விஜய்க்கு போகும்போது என்ன பண்றது? ஒரு சில பாதிரியார்களை வச்சே இவங்க பேச வைக்கிறாங்க. யாரு? கிறிஸ்தவ பாதிரியார்களை வச்சு திமுக வந்து இல்லைங்க விஜய் வந்து பாஜகவுக்கு போறாரு அவங்கள வச்சு பேச வைக்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்க வந்து லிட்டரலா நடுங்கி போயிருக்காங்க தானே அர்த்தம். ஓகே, இல்ல இப்போ நம்ம அந்த கட்சி, நம்ம கட்சியில இது வரைக்கும் ஆதரவு கொடுத்துட்டு இருந்த ஒரு ஜனநாயக முஸ்லிம் மக்கள் கட்சியுமே வந்து சடன்லி இந்த இஷ்யூ வரும்போது வெளியில போறாங்க. அவங்க ஆதரவு நாங்க கேட்டோமா? இப்போ பண்ருட்டி ராமச்சந்திரன் கூட தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, தாவேகாவுக்கு ஆதரவுன்றாரு, நாங்க கேட்டோமா? புரியுதுங்களா? அது வந்து அஃபிஷியலா ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்ததா? இஷ்டத்துக்கு கலரா நீங்க வருவாங்கம்மா, கலரா துண்டை போட்டு கலரா வந்து லெட்டர் பேட் வச்சுட்டு நான் ஆதரவுன்னு சொல்லுவாங்க. அவங்க இருக்காங்களான்னு எங்களுக்கு தெரியாதுல்ல. புரியுதுங்களா? சரி, யாராவது ஒருத்தவங்க வந்து திடீர்னு ஒருத்தவங்க வருவாங்க, கட்சியில வந்து ஒரு 10 நாள் இருப்பாங்க, அடுத்த நாள் வந்து சண்டை போட்டு போவாங்க, பயங்கரமா பிரஸ் மீட் கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு பொருட்டா அதெல்லாம் நம்ம ஏத்துக்க முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டு அவங்களை நாங்க ஆதரவு கேட்கவும் இல்லை, அவங்க விளக்கிக்கும் போது எங்களுக்கு வருத்தமும் இல்லை. அதுவும் அகேன் ஒரு தேவையில்லாத ஒரு செய்தி தான். ஓகே, எல்லாமே நம்ம தேவையில்லைன்னு கடந்து போயிட முடியுமான்ற ஒரு பார்வை. அது உண்மைதானம்மா. எங்க கூட ஏதாவது ஒரு அஃபிஷியலான கம்யூனிகேஷன் இருந்ததா?
என்னை கூட 10 பேர் வந்து வருவாங்க, ஃபோட்டோ எடுத்துட்டு போவாங்க. நாளைக்கு வந்து ஒரு எங்க பொதுச் செயலாளர் கூட ஃபோட்டோ எடுத்ததுனாலயே, அவர் ஏதோ அஃபிஷியல் மெம்பர் அதெல்லாம் ஸ்டூபிடிட்டி. ஓகே. ஏன்னா இப்போ டிஎம்கேல நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா, காங்கிரஸ் கூட கூட்டணி உறுதியானதுக்கு அப்புறமா ஸ்டாலின் அவர்கள் ஒரு செய்கை முடிஞ்சிருச்சு. முடிச்சு ஆமா பண்ணியிருப்பாங்க. அப்ப அது வந்து தாவேகாவை நோக்கி தான் சொல்றாங்க. ஏன்னா வந்து தொடர்ந்து தாவேகா வந்து காங்கிரஸ் எப்படியாவது வந்துரும், விசிக எப்படியாவது வந்துரும்னு பெரும் எதிர்பார்ப்புல இருந்தாங்க. இவங்க 2 பேருமே போகலன்னா, இப்போ என்டிஏக்கு அவங்க ட்ரை பண்றாங்க. அததான் வந்து இவர் மீன் பண்றான்ற மாதிரியான ஒரு இல்ல பிம்பத்த அது கிரியேட் அவரே பண்ண சொல்லி ஆரம்பிச்சுட்டாங்க. சிஎம்ஏ சொல்லியிருக்காரு. என்னாச்சு காங்கிரஸ் கூட்டணி என்னாச்சுன்னா முடிஞ்சிருச்சு ம். அப்படின்னு சொன்னத தான் சொல்றேன் அப்படின்னாரு. எதுக்கு அதுக்கு பின்னாடி அவ்வளோ நம்ம வந்து பில்டப் பண்ணோம். திமுக என்னதான் எங்களை இக்னோர் பண்ணாலும், அவங்களுடைய மனசு இருக்குல்ல, உள் மனசுக்குள்ள தாவேகா ரொம்ப ஆழமா அவங்கள பாதிக்குது. அந்த பாதிப்போட வெளிப்பாடு தான் இந்த மாநாடு மக்கள் சந்திப்புலாம் துண்டு தூக்கி போடுறது, ரேம்ப் வாக் பண்றது, அதே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறது. இது அவங்க என்னதான் வந்து இல்லைன்னா கூட ஆழ் மனதுல தாவேகா எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னா, அந்த பாதிப்போட வெளிப்பாடு தான் இதெல்லாம். ஓகே. இப்போ விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து சிபிஐ விசாரணைக்கு போகும்போது, விஜய் அவர்கள் கிளம்பிட்டாங்க, போயிட்டாங்க, கார்ல ஏறிட்டாங்க, இந்த இடத்துல போயிட்டுருக்காங்க, அங்க போயிட்டாங்க, வெளியில வந்துட்டாங்கன்னு. விஜய் அவர்கள் சிபிஐ வழக்கு போயிட்டு ரிட்டர்ன் சென்னை வந்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சது. இதே சிபிஐ கரூர் விசாரணை சிபிஐ வழக்குக்காக செந்தில் பாலாஜி அப்படின்ற ஒரு பெர்சனும் போயிருக்காரு. இன்னைக்கு போயிருக்கிறாரு காலைல. ஆமா. அத பத்தி வெளியில எந்த பெரிய பேசு பொருளும் இல்லையே. இது எப்படின்னா, அப்ப விஜய் வந்து ஒரு அக்யூஸ்டா காட்டுறதுக்கு திமுக முயற்சி எடுக்குதுன்னு நினைக்கலாமா? இல்ல வந்து செந்தில் இல்லைங்க, பாலாஜி விஜய் போயிட்டு வந்து வர்றத அதுல வந்து ஒரு சாட்சி, ம். ஒரு விட்னஸ். 2வது நாங்க தான் சிபிஐ கேட்டோம். ஆமா. நாங்க தான் தாவேகா தான் முன் வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறோம். அப்போ எங்களை வந்து எங்க தலைவரை அதை சாட்சியா கூப்பிட்டு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. ம். செந்தில் பாலாஜி எதுக்கு கூப்பிடுறாங்க? அவர் எதுக்கு பயப்படுறாரு? இப்ப அந்த ஒரு கேள்வி இருக்கு. செந்தில் பாலாஜி எதன் அடிப்படையில கூப்பிடுறாங்கன்ற ஒரு கேள்வி ரைட்டு இருக்கு. வரும். எதன் அடிப்படையில் அவரே வந்து பயத்துல உளறாரா இல்லையா? ஏங்க நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தாங்க போனேன். ஹாஸ்பிட்டலுக்கு போன எல்லாரையும் கூப்பிடாம என்னைய மட்டும் கூப்பிடுறாங்கன்றாங்களே, எதுக்கு கூப்பிடுறாங்க? இவர் அந்த பகுதியில் ஒரு முக்கியமான திமுக பிரமுகர், முன்னாள் அமைச்சர், கரண்ட் எம்எல்ஏ. அவரு இந்த அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு எதுவும் பேசினாரா? காவல்துறைகிட்ட பேசினாரா? இல்ல வந்து தாவேக்காட்ட வந்து பேசினாரா? யாருக்காவது பணம் கொடுத்திருந்தாரா? இதெல்லாம் சிபிஐ விசாரிக்கணுமா, விசாரிக்க கூடாதா? அதான் போறாரு, விசாரிப்பாங்க. ஓகே. அதாவது வந்து ஏன்னா, அப்பவே வந்து ஒரு இது இருந்தது. திமுக இதன் பின்னணியில இருக்கு அப்படின்னு. இப்ப செந்தில் பாலாஜி ஒரு வேளை வந்து அரெஸ்ட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்ற மாதிரியான ஸ்பீச்சும் போகுது. அதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குன்னு என்கொயரி நினைக்கிறீங்க? முடியட்டும். ஓகே. சிபிஐ எந்த கோணத்துல போகுது அப்படின்றத அவங்களோட சார்ஜ் ஷீட் வரும்போது நமக்கு தெரியும். ஓகே. விஜய் அவர்கள்ட்ட கிட்டத்தட்ட அதாவது சிபிஐக்குள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்குமே வெளியில தெரியாது. ரொம்ப நம்பகத்தன்மையா தான் நடக்கும். ஆனாலுமே வந்து விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட 93 கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணாங்க. அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் வந்து இவங்க கிளப்பி விடுறது வந்து நம்பவே கூடாதுமா. இன்னைக்கு தொலைக்காட்சி வந்து ம். ஒரு காலத்துல உண்மை செய்திகளை சொல்லிட்டு இருந்த தொலைக்காட்சிகள் இன்னைக்கு பொய் செய்தியை பரப்புற மாதிரியான தொலைக்காட்சி தான் வந்துச்சு. ஓகே. ஆதவ் அர்ஜுன் பையில வந்து மது பாட்டில் இருந்தது. ம், ம், ம். இதெல்லாம் எப்படி தெரியும்? அந்த நம்மளோட ஏர்போர்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸர் கிளீனா சொல்லியிருக்காரு. The flight was delayed for 34 minutes because அந்த பேக்கேஜில் ஒருத்தரோட பேக்கேஜில் ஷேவிங் செட் இருந்தது. அதில் ஒரு சிசர்ஸ் இருந்துச்சு. அதை நீக்கிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. இதுதான் நடந்தது. மது பாட்டில் இருந்துச்சு, அதை கொடுத்தாரு. எப்படி பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க? ஒரு அதிகாரி சொன்னதையும் தாண்டி அதை மறைச்சிட்டாங்க. அதிகாரி வந்து பத்திரிகையாளர்கிட்ட சொன்னதை மறைச்சிட்டு இஷ்டத்துக்கு இவங்க பொய் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அதனால சிபிஐக்கு உள்ள என்ன விசாரிச்சாங்க, வெளில என்ன விசாரிச்சாங்க, ஏன்னா பக்கத்தில் கேமராமேன் ரிப்போர்ட்டர் வச்சுட்டா வந்து விசாரிப்பாங்க. அதெல்லாம் எல்லாமே பொய் செய்தி. வரட்டும், சார்ஜ் ஷீட் வரும்ல. ஓகே. இப்போ மீண்டும் சிபிஐ வழக்குக்கு டெல்லி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா சார்? ஏன்னா தொடர்ந்து எலெக்ஷன் டைம் இல்ல இருக்குது. இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். 3 முறைக்கு மேல அவங்க விசாரிக்கிறதுக்கு எதுவும் இருக்காது. ஓகே. ஃபினிஷ்ட். ஓகே. அந்த தேர்தல் வர்றதுக்குள்ள இந்த வழக்கு முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வழக்கு முறியறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லம்மா. அதாவது நார்மலா ஒரு சம்பவம் நடந்து 90 நாட்களுக்குள்ள சார்ஜ் ஷீட் போடணும். ம். அந்த 90 நாட்கள்னா அதுக்குள்ள சார்ஜ் ஷீட் போட்டுருவாங்க. சார்ஜ் ஷீட் நமக்கு தெரிஞ்சுன்னா, அதாவது என்ன நடந்தது? எந்த கோணத்துல சிபிஐ இந்த வழக்கை அணுகி இருக்குது, யாரெல்லாம் முதன்மை குற்றவாளிகள் அப்படின்னு அந்த சார்ஜ் ஷீட்ல தெரியும். ஓகே. அதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே சார். ஓகே. இப்போ நீங்க ரீசெண்டா நிறைய விஷயங்கள் நம்ம தமிழகத்துல நடந்துகிட்டு இருக்குது. முதலமைச்சர் வந்து ஒரு தேவா, ஜீவான்னு 2 குட்டி பசங்கள எடுத்து ரீல்ஸ் போட்டுருந்தாரு. பட் அந்த டைம்ல என்ன நடந்துச்சுன்னா, 2டே நாள்ல 6 பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்குது.
ஒரு மாணவி வந்து கொடூரமா கொலை செய்யப்பட்டு இறந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கொடூரங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது, எப்படி ஒரு முதலமைச்சரால அவ்ளோ எதையுமே கண்டுக்காம நாய்க்குட்டி எப்படி வளர்க்குறதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அவர் வந்து வேற ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காரும்மா. இந்த விழாத்துக்குள்ள மாணவி சம்பவம் தான் நீங்க ஆமா சார். சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு வந்து 6:30 PM மிஸ்ஸிங். ம். அந்த வீட்ல போயிட்டு அவங்க சொந்தக்காரங்கலாம் 9:30க்கு 9:30 ஈவினிங் நைட் 9:30க்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. வித்தின் 2 ஹார்ஸ் 3 ஹார்ஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த கம்ப்ளைண்ட் பண்ண அந்த அந்த நிமிடத்திலேயே அந்த போலீஸ்காரங்க அதை சீரியஸா எடுத்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டு தேட ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா அந்த பொண்ணை உயிரோட காப்பாத்திருந்துக்கலாம். ஆனா அப்படி பண்ணாம நீங்க வந்து குளத்தூருக்கு போங்க. குளத்தூர் போனா விளாத்திக்குளம் போங்க. ம். விளாத்திக்குளம் போனா மறுபடியும் குளத்தூர் போங்கன்னா 16 மணி நேரம் அலக்கழிச்சிருக்காங்க. கம்ப்ளைண்ட்டே ஃபைல் பண்ணல, எஃப்ஐஆரே ஃபைல் பண்ணல. அதுக்கு அடுத்த நாள் காலையில 16 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த பெண்ணை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெண் வந்து அந்த மாணவி தன்னுடைய வீட்டிலேருந்து 300 மீட்டர் பக்கத்துல தான் வந்து ஒரு ஆமா. காட்டுக்குள்ள இருந்திருக்காங்க. அப்ப இது யாரோட மெத்தன போக்கு? இந்த துறைக்கு யார் அமைச்சர்? முதல்வர் தானே. அவர் ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காரு. இங்க வந்து ஒரு பொண்ணு வந்து துடிக்க துடிக்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க. எப்படி இது இது யாரை ப்ளேம் பண்ண முடியும்? முழுக்க முழுக்க காவல்துறை தானே. அப்ப காவல்துறை மேல இவர் என்ன அதிகாரம், என்ன நடவடிக்கை எடுத்தாரு? அது எல்லாரும் பணி நீக்கம் செய்யணும்ல. ம். அந்த இன்ஸ்பெக்டரை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆகாஷ்னு மானாமதுரையில ஒரு பையன். ஆமா. அவனோட மரண வாக்குமூலம் ரொம்ப பயங்கரமா இருக்குது. கொடூரமா இருக்கு. என் கண்ணை கட்டி காட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு 10 பேர் ஒரு பெரிய பாறாங்கல்ல என் காலில் வச்சு இரும்பு ராடால வச்சு என்னை அடிச்சு அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. கொடுத்திருக்காரு. அதற்கிடையில இந்த வழக்கை வந்து கொலை வழக்குன்னு மாத்திருக்கு. காவல்துறை கொலை வழக்குன்னு எஃப்ஐஆரை சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இப்போ கொலை செஞ்சது யாரு? இந்த காவல்துறையினர் தானே. அவங்க தானே கொலை செய்யறாங்க. அந்த காவல்துறையினர் கொலை குற்றவாளினா உடனே கைது செய்யப்படணுமா இல்லையா? யாருமே கைது செய்யப்படல. எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ இந்த இந்த காவல்துறைக்கு அமைச்சராக இருக்கிற சிஎம் இப்படிலாம் எதுவுமே நடக்கலைன்னா ஜாலியாக அவர் வந்து வைப் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? மக்கள் மீது இந்த அரசுக்கு அக்கறையே இல்லை. நீ என்ன வேணா பண்ணு, நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். நீ கொலை பண்ணு, ரேப் பண்ணு, எதை வேணா பண்ணிக்க, ஐ வில் நாட் இன்டர்ஃபியர் அப்படின்ற ஒரு மனநிலையில் தானே சிஎம் இருக்கிறாரு. நம்ம ஆல்ரெடி நீங்க வந்து எனக்கு வந்து டேட்டாவோட ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து 207 ஸ்கூல்ஸ் வந்து மூடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே வந்து கோவையில பார்த்தீங்கன்னா, ஒரு 43 பள்ளி மாணவிகள் அதே டைம் தான். ம். கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களுக்கு முன்ன தான் நினைக்கிறேன். 43 மாணவர்கள் பள்ளியில் அந்த உணவு சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க. பட் அதுக்கும் இந்த அரசு வந்து என்ன ரியாக்ட் எதுவுமே பண்ணிருக்குன்னு கேட்டா பண்ணலையே. பெரிய அதான் கேள்வி தான். சொல்றேன். இவங்க வாழ்ற தமிழ்நாடு வேற எங்கேயோ இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்ற தமிழ்நாடு இந்தியாவிலையும், இவங்க வாழ்ற தமிழ்நாடு சுவிட்சர்லாந்துல இருக்குன்னு நினைக்கிறேன். அங்க எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்குன்னு நினைச்சிட்டு சிஎம் வந்து கற்பனையில இது வாழ்ந்து எப்படி அப்ப நாங்க வந்து கல்வியில முதலிடமா இருக்கிறோம். நாங்க வந்து வெக்கமே இல்லையா? மருத்துவத்துல வெக்கமே இல்லையே. சூடு சொரணை ஒண்ணுமே கிடையாது. அவன் மானங்கட்ட அரசு மாதிரி தானே நடந்துட்டு இருக்காங்க அவங்க. அவர் ஏதோ வந்து எல்லாமே பர்ஃபெக்டா போயிட்டு இருக்கு, உங்க கனவை சொல்லுங்கன்னு இருக்காரு. ம். ஊடகங்கள் இப்படி ஒரு செய்தி நடந்துன்றத அவங்க இல்ல மறைச்சிடுறாங்க. சீரியஸ்லி அதாவது வந்து அதே டைம்ல வந்து சிபிஐ வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. விஜய் அவர்கள் வந்தாங்க போனாங்க. கூட்டணி உறுதியாயிருச்சு. அதாவது நீங்க சொன்ன மாதிரி ஒரு பொய் ம். பிரச்சாரம் ஒரு பொய்யான ஒரு விஷயம். அதுக்கு வந்து இங்க வந்து பல்வேறு முன்னணி ஊடகங்கள் வந்து டிபேட் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க கூட கூட்டணிக்கு போயிட்டாங்க, இவங்க கூட கூட்டணிக்கு போயிட்டாங்க. இத்தனை தொகுதிகள் வந்திருக்கு. ஆனா வந்து இந்த கோவை இஷ்யூவோ, இல்ல வந்து இந்த குழந்தைங்க வந்து கிட்டத்தட்ட 6 குழந்தைங்க சார். 6 குழந்தைங்க வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. அதுல 7 வயசு குழந்தையும் இருக்காங்க. 14 வயசு குழந்தையும் இருக்காங்க. இது எதுவுமே வந்து விவாதத்துக்கு உள்ளாக்கப்படல. ம். அப்ப இங்க ஊடகங்கள் என்ன பண்ணுது? யாருக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க? இதுல என்ன கொடுமைன்னா அந்த அந்த ஊடகத்துக்கு ஓனர் வேறையா இருக்கான். ஒர்க் பண்றவங்க எல்லாம் திமுக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப கொடுமை இல்ல இது. தேசிய ஊடகங்கள் வரை இவங்க வந்து கையில போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா கான்க்ளேவு, ரவுண்ட் டேபிள், அதுக்கப்புறம் என்ன ஸ்கொயர் டேபிள் அப்படின்னு கோடிக்கணக்கில் அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்றாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். நம்ம காசு எடுத்து. அப்ப ஏப்பா இந்த ஃபேக் நியூஸை கொஞ்சம் உருட்டுங்க அப்படின்னா உருட்டிட்டு இருக்கானுங்க. ஒரு நாள்னா பரவாயில்ல சார். கோடிக்கணக்கில் கொடுக்குறாங்களேம்மா. அதுதான் சரி. இங்க நான் வந்து மக்கள்கிட்ட கூட சொல்றேன், தயவு செய்து டிவியை பார்க்காதீங்க. சொல்றது ம். ஃபுல்லா பொய் செய்தி தான். இவனுக்கு பரப்புறது எல்லாம் பொய் செய்தி. எந்த தொலைக்காட்சியும் இங்க நேர்மையா இல்லை. இல்ல மக்களுக்கு வந்து நடக்கிறது என்னன்றத அவங்க தெரியப்படுத்துறதுக்கு தானமா செய்யணும். இப்ப ம். நான் வந்து ஒரு 25 ஆண்டு காலம் இங்க வந்து இந்த தொழில இருக்கேன். ஒரு 10 ஆண்டு காலம் வந்து நியூஸ் எடிட்டராகவே சேனலோட ஹெட்டாவே இருந்திருக்கேன். அப்ப
அப்ப நான் அந்த இடத்துல இருந்து ஒரு காலத்துல வேலை செஞ்சிருக்கேன். இன்னைக்கு இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா, அதை நினைச்சு பார்க்கும்போது என்னடா இவ்வளோ பைத்தியக்காரத்தனமா இருக்குது, நம்மலாம் இவ்வளோ பெட்டர் அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே. அதை ஒரு சேனல்ல வந்து ஒரு சில நியூஸை நான் போட்டே ஆகணும்னு சொல்லி அடம் பிடிச்சிருக்கேன். அந்த ஓனர் வந்து ஐயோ இப்படிலாம் போட்டா எங்களுக்கு அப்படின்னா நான் எதுக்கு உங்ககிட்ட வேலை செய்யணும்னு தூக்கிப்பட்டுலாம் வந்திருக்கேன். அப்படி இருந்த ஒரு காலம். அப்ப எல்லாருமே அது மாதிரி தான் இருந்தாங்க நான் ஒர்க் பண்ணும்போது. இப்போ ரொம்ப மோசமா எல்லாருமே பொய் செய்தியை போட்டி போட்டி பரட்டி போயிருக்காங்களேம்மா. பொய் சொல்றதுன்றது அவர்களுக்கு நல்லா தெரியும். அதுல என்ன பொய் செய்தியை பரப்புறதுல எதுக்கு போட்டி? ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குமா. அதுலயும் யாரு முன்னாடி போடுறது, யாரு ஃபர்ஸ்ட்ல அதாவது போடுறது, மோசமானவர்களே முன்னணின்னு ஒருத்தர் எங்க தலைவர் மோசமானவங்கள முக்கியமானவர்கள். மோசமானவர்கள் முக்கியமானவர்கள் மாதிரி இந்த அதுல போட்டி போட்டு யாரு மோசமா இருக்கிறதுல போட்டி போட்டுட்டு இருக்காங்க இப்போ. ஓகே. ஆக்சுவலா வந்து தாவேக்கா தரப்புல இருந்து இந்த அறிக்கை வரல அப்படின்னா இன்னுமே அந்த ஸ்பீச் அவங்க போயிட்டு உருட்டிட்டு தான் இருப்பாங்க. உருட்டிட்டு தான் இருப்பாங்க. எனக்கே எவ்வளவு பேரு கிட்டத்தட்ட ஒரு 300ல இருந்து 500 பேர் எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ், சார் என்ன சார் இப்படி சொல்றாங்களே இப்படி சொல்றாங்க. நான் வந்து ஒரு சிங்கிள் ஆளா எத்தனை பேருக்கு நான் ரிப்ளை அனுப்பிட்டு இருந்தேன். அதுல ரிப்ளை பண்ண தெய்வமே ரொம்ப நன்றி அப்படின்லாம் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாங்க இல்லைன்னு. அந்த அளவுக்கு இங்க வந்து திட்டமிட்டே ஒரு பெரிய பொய் செய்தி பரப்பப்படுது.